ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா தங்க மகள் சீரியலை பற்றின ஃபுல் ஸ்டோரி லைன் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா டுடே வந்து பாலிமரில் சூப்பராக டெலிகாஸ்ட் பண்ண நினைத்தால் இணைக்கும் சீரியல் ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸோட ரியல் லைஃப் பார்ட்னர் ஷேர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கரண்ட்லி பிக்சரும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். 100க்கு மேலே வீடியோ ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சீரியலை பற்றி ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ தங்க மகள் ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னது வந்து 80% கரெக்ட் ஆயிடுச்சு. பட் 10% தான் சீரியலோட ஸ்டோரி வந்து அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணதை வச்சு நமக்கு தெரியுது ஷுவராக. ஸோ அதாவது சீரியல் ப்ரோமோ வாட்ச் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து ஹீரோ இருக்காங்க. ஹீரோவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு நிறையா பசங்க இருக்காங்க. மேபி 3 இல்லை 4 நினைக்கிறேன். அவங்க அக்கா ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாங்க. ஸோ ஏதோ வந்து ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹீரோயின் வந்து அங்கே வருவாங்க. பட் அதுக்கு ஆஃப்டர் வந்து ஹீரோயின் ஒன்று நினச்சி பார்ப்பாங்க, பணக்கார வீட்டில் இருந்த மாதிரி. ஸோ நான் என்ன கெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து பணக்காரவங்களாக இருக்காங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் வெரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆல்ரெடி நீங்கள் வந்து மூவிஸ்லாம் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டோரியை ஷேர் பண்ணிடுறேன். ஹீரோவோட மாமாவை வந்து கொண்டுடுறாங்க. அதாவது ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா பார்த்திங்கன்னா பணக்காரவங்களாக இருக்கும்போது நார்மலாக எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற பர்சனாக தான் இருக்காங்க. அதனால் நீ பண்ண தப்புக்கு அவங்க வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டால் தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட மாம் சொல்கிறாங்க. உடனே அதை அப்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க போய் அங்கே நான் தான் வந்து தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறாம ஒரு வேலை பார்க்குற பொண்ணாக சேர்ந்துட்டு லாஸ்ட்டில் உண்மையை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்த ஸ்டோரி லைன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது ஆல்மோஸ்ட் அவங்க கூட தான் இனிமேல் ஹீரோவோட ஃபேமிலியில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயின் இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோவுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2 பேரும் நல்லா பழகிட்டு இருக்கும் போது அந்த உண்மையை ஹீரோயின் சொல்ல வரதுக்கு முன்னாடியே ஹீரோவுக்கு தெரிஞ்சுது. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் அவங்க லவ் அப்செப்ட் ஆச்சா அப்படின்றது தான் சீரியலோட மெயின் ஸ்டோரி. ஸோ இதை பார்த்துட்டு நம்மளோட வியூவர்ஸ்லாம் சில மூவியை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தவசி மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் இது வந்து மதுரை மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அஸ்வினியோட ஃபேன்ஸ் இந்த ஸ்டோரி லைன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரிங் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்.